அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான செயற்கை கொண்ட நாளாக இந்த பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால் அவசியம் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு சில பரிகாரங்களை சாதாரண நாட்களில் நம்ம செஞ்சு நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா கூட இதுபோல் சிறப்பான செயற்கைகள் கொண்ட நாளில் செய்யும்போது நிச்சயமாக அது கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இந்த நாளில் என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்ச் மாதத்தின் 28ஆம் தேதி பங்குனி மாதத்தின் 14ஆம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே ஒரு சிறப்பான நாள் தான். ஏன்னா மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட சுக்கிர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் இருக்கும் விதமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 2 எண்களுக்கான அற்புதமான சேர்க்கை அமைஞ்சிருக்குது. அதில் ஒன்று காலையில் பதிவிலே சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 528 ஹெர்ட்ஸ். இந்த எண் பார்த்திங்கன்னா பணவரவுலேருந்து வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம் இன்னும் நினச்சது நடக்க எல்லா விதத்துக்குமே இந்த எண்ணானது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஏற்கனவே நம்மளுடைய சேனல் பார்த்த நிறைய சகோதரிகள் இந்த எண்களை பயன்படுத்தி அதிகப்படியான பலன்களை அனுபவிச்சிருக்காங்க. அந்த சேர்க்கை இன்றைக்கி எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பங்குனி மாதத்தின் 14ஆம் தேதியா, இதனுடைய கூட்டுத்தொகை 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5ங்கிற நம்பர் கிடைக்கும். அடுத்தது இந்த 28 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மார்ச் 28. அப்போ இந்த 5 28 இது ரெண்டையும் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 528 அப்படிங்கிற நம்பர் கிடச்சிடுது. அடுத்த சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம என்ன கேட்டாலும் அதை உடனே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தேவதை ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப இலகிய மனம் படைத்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டாலும் கொடுத்துருவாங்களாம். அதாவது இன்னும் சொல்லணுன்னா, தன்னை யாராவது உதவிக்கு கூப்பிட மாட்டாங்களா, நாம் அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டோமா அப்படின்ட்டுலாம் ஏங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு நிறைய உதவிகள் செய்யறதுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் யாராவது தன்னை நினச்சாலோ இல்லை தன்னை கூப்பிட்டாலோ உடனே அவங்களுக்கு அந்த தேவையை நிறைவேற்றி தந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவதைன்னு பார்க்கும்போது கிரீன் தாராவை சொல்லலாம். இந்த கிரீன் தாராவுக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது 517. அந்த சேர்க்கையும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது. அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி மாதத்தின் 14ஆம் தேதியாச்சா இன்றைக்கி. இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 1ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணும்போது 5ங்கிற நம்பர் கிடச்சிருது. அடுத்து இது மார்ச் மாதத்தின் 28ஆ, இதில் வரைய 2ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10ங்கிற நம்பர் கிடைக்கும். இந்த 10ஐயும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 1 + 0ன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு 1 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது 7ங்கிற நம்பர். இந்த வருடமானது 25வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகை 2 + 5ன்னு ஆட் பண்ணும்போது 7 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 517 அப்படின்னும் கிடைக்குது. ஏற்கனவே இது ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கிறதுனால தான் இந்த நாளில் ஒரு துளி உப்பை பர்ஸில் ஒரு குறிப்பிட்ட முறையில் வைப்பதன் மூலமாக பணம் நிரம்பி வழியும், பல நாள் பட்ட கஷ்டங்களும் தீரும். யார்ட்டையாவது பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்கனாலும் அந்த பணம் திரும்ப கிடைக்கும்னு சொல்லி காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா மிக மிக அவசர பதிவுன்னு சொல்லி இன்று இரவு வரக்கூடிய 8 to 9 அது பார்த்திங்கன்னா சுக்கிர ஓரை நேரம். மேலும் இது வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை. இது கூட நமக்கு 7:25 அமாவாசை திதியும் தொடங்குது. அப்போ இந்த 3 ஒன்றா சேர்ந்து வரக்கூடிய இந்த 1 மணி நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லி அதுக்கும் ஒரு கல்லுப்பு வச்சு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அதை யார் செஞ்சாலும் கோடீஸ்வர யோகம் உறுதினே சொல்லலாம். 15 நாட்களுக்குள்ள அளப்பரிய செல்வம் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்ட் ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் நான் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது கூடவே இன்று மற்றும் நாளை 2 நாளுமே அமாவாசை திதி இருக்கிறதுனால இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாளில் உங்கள் நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தண்ணீரை ஒரு குறிப்பிட்ட முறையில் வைங்கன்னு சொல்லியும் ஒரு தனி பதிவு கொடுத்துருந்தேன். அதை செய்வதன் மூலமாக கர்ம வினைகள், பாவங்கள், கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும். அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். சரி, இப்போது இந்த பதிவுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை இன்று இரவு 8 to 9 சுக்கிர ஓரையில் நீங்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். இதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது. பணத்தேவைக்காக செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். பீரியட்ஸ் டைமில் இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய வீட்லேயே இல்லை, அம்மாவுடைய வீட்டில் இருக்கீங்க, சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் அங்கேருந்து இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீன் கலர் அல்லது ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர்
தேவைப்படுது. அடுத்து ஒரு துளி அளவுக்கு நெய் வந்து தேவைப்படுது. இந்த நெய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவும் இந்த சுக்கர ஓரை நேரத்தில் நம்ம நெய் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தினோம்னா நல்ல பலன்கள் வந்து நமக்கு கிடைக்கும். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்ககிட்ட வந்து நெய் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் தயிர் வந்து பயன்படுத்திக்கலாம். எங்ககிட்ட தயிரும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏதாவது வாசனை திரவியம் இருக்கும் இல்லையா உங்கள் வீட்டில், பர்ஃப்யூமோ பாடி ஸ்ப்ரேவோ அட்லீஸ்ட் ரூம் ஸ்ப்ரேவாவது இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஏதாவது ஒன்று வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுவும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டைப்பொடி, ஏலக்காய் பொடி, பச்சை கற்பூரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நறுமணம் மிகுந்த பொருளை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன பொருட்களில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பவுடர் முகத்துக்கு பூசுறீங்க பாருங்கள், அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு 8 to 9 மணிக்குள்ளே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அந்த நேரத்தை தவற விட்டவங்க இன்று இரவு தூங்குறதுக்குள்ளார எப்படியாவது இதை செஞ்சு பலனடையுங்க. சரி, இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யார்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுடைய 2 உள்ளங்கையும் நல்லா வந்து தேய்ங்க. இதன் மூலமாக கைகளில் இருக்கிற அந்த சக்ராஸ் எல்லாம் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த இடத்த நல்லா தேய்ச்சி விடுங்க. அதன் பிறகு இந்த இடத்துல ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க, ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க கேப் இல்லாத மாதிரி. இதில் வந்துட்டு 528 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இதுக்கு கீழே சுக்கிர பகவானுக்கு உரிய இந்த சிம்பலை வந்துட்டு எழுதிக்கோங்க. இதுக்கு கீழே மணி அல்லது பணம்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்தது நம்மளுடைய சுண்டு விரலுக்கு நேராக கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா, இதுக்கு கொஞ்சம் மேலே ஒரு இன்ச்சுக்கு மேலே இந்த இடத்துல வந்து க்ரீன் தாராவுக்கு உரிய 517 அப்படிங்கிற நம்பரையும் நீங்கள் வந்துட்டு எழுதிக்கோங்க. இப்போ இந்த 2 இடத்துலையுமே நான் சொன்ன அந்த வாசனை பொருட்கள் எது இருந்தாலும் அதை வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அப்ளை பண்ணி முடித்த கையோட தினம் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது, என்னிடம் பணம் ஏராளமாக சேர்ந்து கொண்டே இருக்கிறது, என் வீட்டில் பணம் நிரம்பி வழிகிறது, அல்ல குறையாமல் பணம் பெருகி கொண்டே இருக்கிறது, இந்த மாதிரி பாசிட்டிவான மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள். இல்லைனா ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட், ஐ ஆம் எ மில்லினியர், ஐ ஆம் ரிச், நான் பணக்காரன், நான் கோடீஸ்வரன், இந்த மாதிரியாவது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அதே சமயத்தில் பணம் உங்களை தேடி வர மாதிரியும் உங்களுடைய பண கஷ்டத்துலேருந்து நீங்கள் முற்றிலும் வெளியில் வந்த மாதிரியும் உங்கள் பீரோவில், கபோர்டில், பர்ஸில் எல்லா பக்கமும் பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் கற்பனையும் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். நீங்கள் தூங்கிறதுக்குள்ளே எத்தனை முறை இந்த நம்பரை வந்து பார்க்க முடியுமோ அத்தனை முறை வந்து பாருங்கள். அத்தனை முறை வந்து பணம் உங்களை தேடி வர மாதிரி கற்பனையும் பண்ணுங்கள். இந்த 2 எண்களும் உங்களுடைய கையில் இன்றைக்கி இருந்தாலே போதும், நிச்சயமாக பண வரவு வந்து அதிகரிக்கும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து ரிப்ளை கொடுப்பேன். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.